பூனை கண்ணை மூடிக்கொண்டால் சூரியன் இருட்டாகும் என்ற எண்ணத்திற்கேற்ப திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசை குறை கூறி வருவதாக அமைச்சர் எம்.சி. சம்பத் விமர்சித்துள்ளார். சென்னையில் நியூஸ் டே தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத், கொரோனா காலத்தில் 74,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். தொழில்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருப்பதை ஸ்டாலின் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 40,604 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இன்றைக்கி 7,000 பேர் வந்திருக்கு. ஏற்கனவே 67,000 பேர் டோட்டலாக 74,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதியளிக்கப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கோவிட்-19 பீரியட்லையும் கொரோனா பீரியட்லையும் இந்த தடைப்பட்ட காலத்திலையும் எந்த ஸ்டேட்டும் இல்லாத அளவுக்கு மகாராஷ்டிரா இல்லை, குஜராத் இல்லை, பீகார் இல்லை, ஒரிசா இல்லை, தென் தெலுங்கானா இல்லை, ஆந்திரா இல்லை, கர்நாடகா இல்லை, அதெல்லாம் முந்தி செல்லுகின்ற மாநிலமாக ஸ்டேட்டில் நம்பர் 1 நேஷனில் இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் தொழில் வளர்ச்சியில் சென்று கொண்டுள்ளது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் நன்கு உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியதன் மூலம் 350க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் எம்.சி. சம்பத், அதில் 22% பணிகள் நிறைவடைந்து வேலைவாய்ப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். 22% தொழில் தொடங்கிட்டாங்க. 22% உண்டான இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கு மேலே முதலீட்டு வந்தது. கிட்டத்தட்ட 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்திருக்கும், நல்லா தெரியும். அதில் 22% தொழில் தொடங்கி விட்டார்கள். தொழில் ஃபவுண்டேஷன் லே பண்ணி தொழில் தொடங்கி இண்டஸ்ட்ரீஸ் பண்ணி வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. மீதி இருக்கிற 60% கிட்டத்தட்ட 80% அதில் ரீச் ஆகிருக்கோம். நாங்கள் 80% டச்சில் இருக்காங்க, எங்களோட தொடர்பில் இருக்காங்க.